என் செல்லக் குழந்தையே, இன்று புரட்டாசி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாள். என் பிள்ளையே, இந்த நாளில் கல் உப்பினை நான் சொல்கின்ற இந்த 2 இடத்தில் நீ வைத்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வறுமை நீங்கி உன் இல்லத்தில் செல்வம் பெருகும். உன்னுடைய கடன்கள் எல்லாம் விரைவாக அடையும். லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவாள். என் பிள்ளையே, சில விஷயங்கள் சில நல்ல நாட்களில் உன் கை வந்து சேரும் பொழுது அதை உன்னுடையதாக்கி நீ உனக்கானதாக மாற்றி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையை உனதாக்குவதற்காக மட்டுமே வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வெள்ளிக்கிழமை மங்களகரமாக தொடங்கி இருக்கின்ற இந்த நாளில் இரவு நான் சொல்வதை செய்துவிடு. நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய இல்லத்திலும் சரி, உன்னுடைய மனதிலும் சரி, நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும். காரணம் இல்லாமல் உன் தாயானவள் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. காரணமில்லாமல் அம்மா உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நடத்துவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு மேலும் மேலும் என்ன நடக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினாலே போதும். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கானதாக சர்வ நிச்சயமாக நடக்கும். எந்த காலத்திலும் என் பிள்ளை எதையும் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் ஏற்படாது. உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமோ கடந்துவிட்ட என் பிள்ளை, உனக்கு இதுவெல்லாம் ஒரு சாதாரணமான பிரச்சனைதான். பண பிரச்சனைகள் என்பது எல்லோருக்கும் உள்ளது. எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை என் பிள்ளை அதிலிருந்து உன்னை காத்து கொள்ள எத்தனையோ துன்பங்களை நீ கடந்து வந்து விட்டாய். தேவையில்லாது மற்றவர்கள் மத்தியில் அவப்பெயரை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக என் குழந்தை ஓடி ஒளிந்த காலங்கள் எல்லாம் போதும். இனியும் நீ ஓடி ஒளிய வேண்டிய அவசியமில்லை. நாம் பணம் வாங்கியவர்கள் நம்மை தேடி வந்து விடுவார்களோ என்று சொல்லி என் பிள்ளை மனதிற்குள் நீ பதைபதைத்ததை எல்லாம் நான் நன்கு அறிவேன். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் முடிய வேண்டும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உண்மையானதாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் இனிமேல் இல்லை என்பதனை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் சந்தோஷம் உன்னை சார்ந்து மட்டுமே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட மாற்றங்களையும் உன்னால் சமாளிக்க முடியும். எப்பேற்பட்ட திருப்பங்களிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். கல் உப்பு என்பது லக்ஷ்மி தாயானவளினுடைய அம்சத்மான். அதில் முதன்மையான பொருள் என்று உனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நாட்களில் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக செய்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னை யாராலும் அசைத்து பார்த்து விட முடியாது. யார் நினைத்தாலும் உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய வேதனைகளை நடத்திவிட முடியாது. என் குழந்தையே, இந்த உப்பை நான் சொல்கின்ற இந்த 2 இடங்களில் வைக்கும் பொழுது கடனடைந்து பணம் பெருகும். உன்னுடைய இல்லத்தில் மிக முக்கியமான இந்த 2 இடம் என்னவென்று அம்மா இப்பொழுது சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் எப்படி அந்த கல் உப்பினை அங்கு வைக்க வேண்டும் என்பதனையும் நான் உனக்கு சொல்கின்றேன். கவனமாக கேள். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் மிகவும் முக்கியமான ஒரு இடம். உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம், அதுவும் அல்லாமல் உனக்குள் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியேறக்கூடிய இடம் உன் இல்லத்தினுடைய குளியலறை. அதாவது நீ அங்கே குளிக்கும் பொழுது உன் உடலில் இருக்கின்ற தீயவை எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும். அந்த நேரத்தில் என் பிள்ளை அதை அப்படியே நீ வெளியேற்றி விட வேண்டும்.
மீண்டும் குளித்து முடித்த பிறகு உன் உடலில் அதை ஏற்றிவிடக்கூடாது. அதனால் உன்னுடைய இல்லத்தினுடைய குளியலறையில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது மண்ணாலான அகல் விளக்கில் வைத்து சிறிது உப்பை அதனுள் நிரப்பி வைத்துவிடு. அதன் மீது சிறிது மஞ்சள் குங்குமம் வைத்து நீ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும். உடம்பில் இருக்கும் கெட்ட அதிர்வலைகளை எல்லாம் இந்த தீய சக்திகளோடு சேர்த்து வெளியே விரட்டிவிடும் இந்த கல் உப்பின் மீது வைத்திருக்கின்ற மங்களகரமான பொருட்கள் மீண்டும் அவை உன்னை தேடி வராதபடி தடுத்து நிறுத்திவிடும். இரண்டாவதாக நீ வைக்க வேண்டிய இடம் கண்ணாடி பாத்திரம் அல்லது மண்ணாலான கலயம் அல்லது மண்ணாலான அகல் ஒன்றில் நீர் நிரப்பி சிறிது கல் உப்பு சிறிது மஞ்சள் பொடியை சேர்த்து வீட்டின் வடகிழக்கு மூலை அல்லது தென்மேற்கு மூலையில் வைத்துவிட வேண்டும். அதாவது கண்ணாடியாலான ஒரு டம்ளராக இருந்தால் மிகவும் நல்லது. மண்ணாலானது கலயமாக இருந்தால் இன்னமும் நல்லது. இதனுள் தண்ணீரை ஊற்றிய பிறகுதான் கல் உப்பையும் மஞ்சள் பொடியையும் சேர்த்து வடகிழக்கு மூலை அல்லது தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இந்த ஆற்றலானது உன்னுடைய வீடு முழுவதும் பரவி லக்ஷ்மி கடாட்சத்தை உன் இல்லம் முழுக்க பரவச் செய்யும். என் பிள்ளையே, இதை வாரம் ஒரு முறை நீ மாற்றி செய்து பார். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமை இரவில் வைக்கின்றாயா? அடுத்த வெள்ளிக்கிழமை இரவில் இதை மாற்று. நிச்சயமாக உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். கோடான கோடி புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிய வரும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தெல்லாமோ உன்னை காத்திட்ட இந்த வாழ்க்கை இனி வரப்போகின்ற பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் கஷ்டம் ஒன்றே எப்பொழுதும் நிரந்தரம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இதிலிருந்து நல்லதொரு விடுதலையை நான் கொடுக்க விரும்புகின்றேன். கடன் சுமை உன்னை போட்டு வாட்டி வதைக்கின்றது. பண பிரச்சனைகள் எப்பொழுதுமே உன் இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வர நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்கள் தான் இந்த தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாமுமே மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. எல்லாமும் தலைகீழாக மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை கொடுக்கப் போகின்றது. நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம். என் பிள்ளை, இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த மாட்டாய். துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக பறந்து போகும். எல்லாமும் உன்வசமாக மாறும். இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதனை நீ தானாகவே புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பது அத்தனையுமே உன்னை வாழ வைக்கத்தான். இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இப்பொழுது இருப்பது போல எந்நாளும் உன் வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்குமோ என்று எண்ணி வேதனைப்படுவதை விட, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் மாறிவிட்டது என்று எண்ணி என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இரு. மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த சந்தோஷங்கள், இது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் என்று அத்தனையையும் நீ உன் வசமாக்கிவிடு. நல்ல நேரத்தை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் வரை உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இந்த தாயானவளின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வருகின்ற மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை வாழ வைப்பதற்காக மட்டும்தான். இதை உணர்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பிழைத்து கொள்வார்கள். அவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவார்கள். எந்த காலகட்டத்திலும் அவர்களால் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. நம்பிக்கையோடு இரு.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.